தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக பெரிய படங்களாக ரிலீஸ் ஆக இருக்க ஒரு சில படங்களோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு 15 படங்களோட ரிலீஸ் தேதி மற்றும் படம் எந்த மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல தமிழ் சினிமாவில் அடுத்ததாக தேட்டரில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக இருக்க படம் வீர தீர சூரன். சியான் விக்ரமோட நடிப்பில் அருண்குமாரோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி படம் மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் அஜித்குமார் அவர்கள் விடாமுயற்சி படத்தில் விட்டதை கண்டிப்பாக குட் பேட் அக்லி படத்தில் பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. படம் அஃபிஷியலாக ஏப்ரல் 10 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் தனுஷோட நடிப்பில் ஏப்ரல் 10 இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. படம் மோஸ்ட்லி ஆகஸ்ட் மாதத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. ஏப்ரல் 10 ரிலீஸில் இருந்து நடிகர் தனுஷோட நடிப்பில் போஸ்ட்மார்ட் ஆகுது இட்லி கடை. இட்லி கடை படத்தை அவரே இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் ஏப்ரல் 10 ரிலீஸில் இருந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த படத்தோட ஒரு சில ஷூட்டிங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. கேங்கர்ஸ் படம் அஃபிஷியலாக ஏப்ரல் 24 நடிகர் வடிவேலு மற்றும் சுந்தர்சியோட நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படம் ஏப்ரல் மாதம் சம்மர் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ரெட்ரோ படம் அஃபிஷியலாக கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் மே 1 படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ நடக்குது. நடிகர் சந்தானமோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் மே மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், சந்தானம்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் காமெடி பேஸ்டு ஸ்டோரி. எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படமும் மே மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படங்களில் ஒன்று மிஸ்டர் எக்ஸ். இந்த படமும் ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் தான். ஆர்யா, கௌதம் கார்த்தி, சரத்குமார், மஞ்சு வாரியர், அனாகாலாம் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. படம் மே, ஜூன் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. மே மாதத்தில் ரிலீஸ் ஆகலாம், கண்டிப்பாக ஜூன் மாதம் படம் ரிலீஸ் ஆகிடும். ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நடிகர் கமலஹாசன், சிம்பு நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தக் லைஃப். மணிரத்னமோட இயக்கத்தில் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து இந்த படமும் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நடிகர் சிம்பு அவர்களுக்கு அடுத்ததாக இந்த படம் தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். நடிகர் தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடித்து அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் குபேரா. சேகர் கமலாவோட டைரக்ஷனில் நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனாலாம் நடிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களுக்கு இட்லி கடை படம் போஸ்ட்மார்ட் ஆகிறதுனால குபேரா படம் தான் அடுத்ததாக ரிலீஸ் ஆகும். ஜூன் 20 மல்டி லாங்குவேஜில் குபேரா படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை பயங்கரமாக இயக்கிட்டு இருக்காரு. அனிருத்தோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆக்ஷன் பேக்டு படமாக ரிலீஸ் ஆக இருக்க படம் மதராசி. மதராசி படத்தோட 15 நாள் ஷூட்டிங்ஸ் பேலன்ஸ் இருக்குது. எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடிஞ்சிடும். படம் இந்த 2025 ரிலீஸ் பண்ணுறதா டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்சமில் வெளியிட்டிருக்காங்க. இந்த 2025 அக்டோபர், நவம்பரில் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜயோட 69வது மூவியாக ரிலீஸ் ஆக இருக்க படம் ஜனநாயகன். வினோத்தோட இயக்கத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போது அனிருத்தோட மியூசிக்கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த படம் லாஸ்ட்டாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி விஜயோட லாஸ்ட் படமாக இதுவாக இருக்குதான்னு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ்லேருந்து பொங்கல் ரிலீஸ் ஆக போகிறதா கூட ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் துருவ் விக்ரம் அவர்கள் ஹீரோவாக நடித்து அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ட்ராமா படம் பைசன். பைசன் படம் இந்த 2025 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த 2025 இந்த வருஷம் எண்டில் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு நான் சொன்ன படங்களெல்லாம் அந்தந்த மாதத்தில் அந்தந்த தேதியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நான் சொன்ன தேதியில் எதனா மாற்றம் வந்தாலோ இல்லைனா புதிய படம் வேறு எதனா ரிலீஸ் தேதி அறிவித்தாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.